நண்பர்களே பார்த்தீங்கன்னா தொட்டால் சிவிங்கி செடி யாரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அந்த தொட்டால் சிவிங்கி ஆண்டா சினிங்கிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் கிண்டல் அடிச்சு கேட்டிருப்போம். அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா பாருங்கள், இதான் அந்த தொட்டால் சிவிங்கி செடி. இதுலேருந்து ஒரு முள் இருக்கும். ஏன்னா அந்த செடி வந்து பாதுகாக்கன்னு இந்த முள் இருக்கும். நான் இருக்கா தொட்டோம்னா இப்படி சுருங்குது பாருங்கள். உடனே சினுங்குத மாதிரி அப்படியே உடனே அதோட உருவத்தை அப்படியே சுருக்கிடும். இது வந்து வெயில் அடிச்சுன்னா ரிட்டன் நிமிந்துடும் பாருங்கள். மழைலாம் பெஞ்சுன்னா அந்த துளி உழவில் உடனே அப்படியே சடிச்சிருன்னு பரவிடும். எப்படி இப்போ சுருங்குது பாருங்க. இது ஒரு 2 நிமிஷம் தான். கரெக்டாக வெயில் அடிச்சிட்டுனா உடனே நிமிந்துடும். இப்போ வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது, நிமிந்துடும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, சின்ன பசங்களுக்கு இதில் இந்த செடியை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குளிக்க வைப்பாங்க. நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இது மாதிரி நாட்டு வைத்தியங்கள்லாம் யாரும் இப்போதைக்கு பண்ணுறது கிடையாது. அவங்க பண்ணுறவங்களுக்கு இது ஷேர் பண்ணி விடுங்க. ஆனால் இது எனக்கு ஃபுல் ப்ராசஸ் தெரியல. ஆனால் இந்த செடியை நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வந்து சின்ன பசங்களை குளிப்பாட்டுவாங்க. இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்கு குணமாகும். நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் கரெக்டாக சொல்கிறேன், கேட்டுட்டு. ஏன்னா தப்பாக சொல்லிடுவோட எல்லாம் சொல்கிறத, சரியா? அதனால் இது வந்து தொட்டால் வந்து வேறு எதுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன்னா அந்த சின்ன குழந்தைங்களுக்கு இது யூஸ் ஆகும். சரி, நம்ம கருத்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.